Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல PGTRB Commerce Unit 2 தாங்க பார்க்க போறோம். Unit 2ல Part 1 வீடியோ இது. Part 1ல பாத்தீங்கன்னா Unit 2ல என்ன கொடுத்திருக்காங்க? First one விளம்பரம், அட்வர்டைஸ்மென்ட் கொடுத்திருக்காங்க. அட்வர்டைஸ்மென்ட்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதாங்க. அத பத்தி தான் நம்ம படிக்க போறோம். இது ரொம்பவும் ஈஸியான ஒரு யூனிட். அதாவது விளம்பரம் என்பதற்கு பல்வேறு வல்லுநர்கள் வெவ்வேறு விதமா இலக்கணம் தந்திருக்காங்க. நிறைய ஆத்தர்ஸ் நிறைய விதமான ஒரு டெஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுல ஒன்று நம்ம பார்க்கலாம். ஒரு பொருளை பற்றியோ அல்லது பணியை பற்றியோ பல வழிகளில் சந்தையை பெருக்க முயற்சிப்பதை விளம்பரம் என்று கூறுகிறார்கள். அதாவது கூறுகின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பொருளை பற்றியோ அதோட சர்வீஸ் பற்றியோ அதோட நேச்சர் பற்றியோ பல வழிகளில், அதாவது டிஃப்ரெண்ட் வேஸ் மெத்தடில் சந்தையை பெருக்க, அதாவது மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி ட்ரை பண்ணுறது தான் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணால் மட்டும் பத்தாது, அதோட நேச்சர் என்ன, அதோட தன்மை என்ன, பொதுமக்களிடம் அதை கொண்டு போய் சேர்த்தணும். அதுக்கு எது ஹெல்ப்பாக இருக்குதுன்னா இந்த விளம்பரம் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. இதுதான் விளம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளை பற்றியோ அல்லது பணியை பற்றியோ இதை பற்றி நம்ம வெளியே கொண்டு வரணும்னா விளம்பரம் ரொம்ப ஆப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அமெரிக்க சந்தையிடுகை கழகம், அதாவது அமெரிக்கா மார்க்கெட் கமிட்டி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விளம்பரம் அப்படிங்கிறது என்ன? விளம்பரதாரரை தெரியப்படுத்தி, ஃபஸ்ட்டு யார் விளம்பரம் கொடுக்குறாங்களோ அவங்கள பற்றி வெளியே தெரியப்படுத்தணும். அப்போ சாதனங்களுக்கு பணம் கொடுக்கணும். சாதனங்கள்னால் என்னென்னா, டிவி, ரேடியோ, எது மூலமாலாம் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோமோ அதுக்கு பணம் கொடுத்தா தான் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக கன்சியூமருக்கு நம்மளோட ப்ராடக்டை பற்றி போய் சேரும் இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு யார் விளம்பரத்தை தெரியப்படுத்துகிறாங்களோ அவங்களோட பேரை முதல் தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் அவன் ப்ராடக்ட் கொடுக்குறான் இல்லையா, அதை பற்றியும் அதோட பணிகள், கருத்துக்கள், இந்த மாதிரி இதெல்லாம் விற்பனையை பெருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதிலிருந்து விளம்பரத்தோட முக்கிய அம்சம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முக்கிய அம்சம் அப்படின்னு சொல்லணும்னா, விளம்பரம் என்பது பணம் செலுத்தி விளம்பர சாதனங்கள் மூலம் மேற்கொள்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் கொடுத்து வீடியோ, அதாவது டிவியோ ரேடியோவோ இது மூலமாக நம்ம டெலிகாஸ்ட் பண்ணக்கூடியது தான் விளம்பரம், அதாவது பணம் செலுத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக நுகர்வோரை அணுகுவது நேரடி தொடர்பு மூலம் அல்ல. இப்போ கன்சியூமரை டேரெக்டாக நம்ம போய் ஒரு ஃபேக்ட்ரினா அவன் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறான் அப்படின்னா நம்ம டேரெக்டாக கன்சியூமரை போய் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம அப்ரோச் பண்ண முடியாது. அப்போ இந்த மாதிரி ஆட் மூலமாக தான் மக்களுக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக போய் சேரும். ஏன்னா அந்த மாதிரி இப்போ ஒரு டெக்னாலஜி வந்துருச்சு. டிவி மூலமாக நம்ம டெலிகாஸ்ட் பண்ணால் எல்லாத்துக்கும் நமக்கு அந்த விளம்பரம் போய் சேரும் இல்லைங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, விளம்பரம் பொருள் பற்றியோ அல்லது பணியை பற்றியோ அல்லது ஒரு கருத்தை பற்றியோ இருக்கலாம். ஆட் அப்படிங்கிறது என்ன? ஒரு ப்ராடக்ட் பற்றி இருக்கலாம், அதோட சர்வீஸ் பற்றி இருக்கலாம், அதர்வைஸ் அதோட கான்செப்ட் பற்றி இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம எதை பற்றி வேணாலும் நம்ம விளம்பரம் கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விளம்பரம் அப்படிங்கிறது அதிகப்படியான நுகர்வோருடன் தொடர்பு கொள்வதற்கு செய்யப்படுகிறது. ஆடுனா என்ன? நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீரியல் பார்க்குறோம், இன்னும் ஃபேமஸான இப்போ சீரியல் சம்பருத்தி ஓடிட்டுருக்கு. அதை பார்க்கவே இடையில பிரேக் விட்டுறாங்க. பிரேக்னா நம்ம உடனே போட்டுருவோம். அந்த அடுத்த சீன் பார்க்கறதுக்குள்ளே நம்ம சேஞ்ச் பண்ணுவோமா? மாட்டோம். அதாவது சம்படிஸ் சேஞ்ச் பண்ணுவோம். அப்போ சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை உடனே சீக்கிரம் போட்டுருவோம். 2 விளம்பரம் தான் போடுவோம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்போது அந்த கேப்பில் நமக்கு அந்த ஆட் நம்ம பார்க்குறோம், நம்மளை பார்க்க வைக்கிறாங்க. அதுதான் மார்க்கெட்டிங். அப்போது அதை பார்த்து நமக்கு பிடிச்சி போயிருந்ததுன்னா, ஓ இப்போ இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருப்பாங்க போல், சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ பேபி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ், ஹிமாலயா, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கான ப்ராடக்ட்லாம் பார்க்கும்போது நம்ம பேபிஸ் வீட்டில் இருந்ததுன்னா அதை வாங்குறதுக்கு நமக்கு ஒரு இது வரும். நம்மளை என்ன பண்ணுறாங்க, ஸ்டிமுலேட் பண்ணுறாங்க, தூண்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் சரியா? அந்த மாதிரி இருக்கும். அப்போது நிறைய அதிகப்படியான நுகர்வோர்னா யார்? நம்ம தான். கன்சியூமருக்கு நமக்கு சேரக்கூடிய விதமாக இது இருக்குதம்மா சரியா? அதுக்கப்புறம் விளம்பரம் செய்பவர் யார் என்பதை தெரிவிக்கணும். முதல் ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அந்த கம்பெனியோட நேமை முதல் வெளியிடணும், இஷ்யூ பண்ணிடணும். அப்போ தான் இந்த ப்ராடக்ட் யாரோடதுன்னு நமக்கு தெரிய வரும். அப்போ விளம்பரதாரர்கள் யார், இந்த ஓனர் யார், இந்த ப்ராடக்ட் ஓனர் யாருன்னு அவங்க தெளிவுபடுத்தணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சக்தி மசாலா கம்பெனி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட நேம், அவங்களோட இது அட்ரஸ், அவங்களோட ஐடென்டிஃபையாக அவங்க இஷ்யூ பண்ணிடுறாங்க. அப்போ நமக்கு இந்த ப்ராடக்ட் இவங்களது தாங்கிற ஐடென்டிஃபை நமக்கும் தெரிஞ்சிருது. அது மாதிரி சொல்லியிருக்காங்க சரியா? அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பணிகள், அது என்னெல்லாம் பணி செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலையை குறைக்க உதவும் அப்படிங்கிறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய கொடுத்து மக்கள் அதை கவர்ந்தெழுத்துட்டா மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓ இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு வாங்க போயிடுவாங்க. அப்போது அந்த மாதிரி அதிகப்படியான விற்பனை நடக்கும்போது அப்போ என்ன ஆகும், இவன் விலையை குறைச்சி கொடுப்பான். நிறைய ப்ராடக்ட் சேல் ஆகும்போது அவன் கொஞ்சம் விலையை குறைச்சி கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, பொருள் எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் இருக்குதோ அங்கே எல்லா இடத்துக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எல்லா இடத்துக்குமே பொருளை சேர்க்க
குறைக்கிறது. அதுக்கப்புறம் வழங்கல் செலவுகள் குறைத்தல். அதாவது டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த செலவை கம்மி பண்ணுவாங்க. சரிங்களா? நிறைய ப்ராடக்ட் சேல் ஆச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த செலவுகளும் குறைச்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் குவாலிட்டியும் அவங்களோட சர்வீஸும் சூப்பராக இருக்கும். அதாவது ப்ராடக்ட் நல்லா சேல் ஆகுது, மக்கள் நம்பி வச்சுட்டாங்க, அதாவது ஹோப் வச்சுட்டாங்க அப்படின்னா, மக்கள் வந்து நம்ம ப்ராடக்ட்டை நம்பி வாங்குறாங்க, நம்ம குவாலிட்டியாக கொடுக்கணும், நம்ம நல்லா சர்வீஸ் பண்ணணுங்கிற மாதிரி மேனுஃபேக்சரருக்கு ஒரு திங்கிங் வந்துடும். ஓகேவா? அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் சமூக நலன். அதாவது ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும்போது மக்களும் அவங்களோட லைஃப் ஸ்டைலும் ஹைஃபையாக போகும் இல்லையா? அவங்களோட வெல்ஃபேரும் நல்லாயிருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல குட் ப்ராடக்ட்டை அவங்க கொடுப்பாங்க. அதாவது சொசைட்டியோட வெல்ஃபேரை அவங்க மைண்ட் பண்ணி அந்த மாதிரி ப்ராடக்ட்டை அவங்க இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அதோட பணிகள்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு பொருளை பற்றி செய்தியை அடுத்தது பார்த்திங்கன்னா விளம்பரத்தின் நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? விளம்பரத்தின் நோக்கங்கள்லாம் அதோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, பொருட்களுக்கான அடிப்படை தேவையை உருவாக்குதல். அதாவது நிறைய ப்ராடக்டை வந்து ஆட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ அடிப்படை இப்போ பார்த்திங்கன்னா சீசனல் ப்ராடக்ட், இப்போ வந்து குளிர்காலமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, வெயில் காலம்னா அதுக்கு தகுந்த மாதிரி. வெயில் காலம்னா பார்த்திங்கன்னா ஏசி விளம்பரம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வரும். சரிங்களா? அந்த மாதிரி நிறைய வந்து என்ன சொல்கிறது, ரெய்னி சீசன்னா அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த சீசன் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏசி, ஏர் கூலர், இந்த விளம்பரம்லாம் சூப்பராக இருக்கும். அதாவது ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி. அதுக்கப்புறம் விலை மாற்றம் பற்றி அறிவிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து 50 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தான், இப்போ கன்சியூமர் வந்து அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்போ அது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிடலாம், 50 ரூபாய்க்கு விற்றதை 48 ருபீஸ் அப்படின்ட்டு போடுவோம். அப்போ அந்த விளம்பரம் மூலமாக மக்களுக்கு அது தெரியப்படுத்துவான். ஏதாவது ஃப்ரீ ஆஃபர் இருந்தாலும் அது விளம்பரம் மூலமாக தெரியப்படுத்துறதோட இதோட நோக்கம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பொருள் வந்து சந்தையில் விற்பனைக்கு தயார் என்ற நிலை. ஒரு ப்ராடக்ட் வந்து அவன் நிறையா மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுட்டான், அப்போ ஆட் கொடுக்கறது தான் அவனுக்கு அடுத்த வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கினா ஒரு ஷிப்பர் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறான், குழந்தைங்களுக்கான ஜூனியர் ஹார்லிக்ஸ் வாங்கினா ஒரு ஷிப்பர் ஃப்ரீ அப்படின்னு போடுறான். அப்போது அந்த ப்ராடக்ட் அவன் மேனுஃபேக்சர் பண்ணி டன் ஆகி, அதாவது முடிச்சு ஃபுல்ஃபில் ஆன ஒரு ப்ராடக்டை தான் அவன் ஆட் கொடுக்க முடியும். அப்போது விற்பனைக்கு ரெடியாக இருக்குது, சேலுக்கு வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு அவன் வந்து விளம்பரம் மூலமாக தெரியப்படுத்துகிறான். அப்போ எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிடுறான், அவன் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவான். அப்போ நம்ம எங்கே போய் எந்த ஷாப்பில் கேட்டாலும் அந்த ப்ராடக்ட் வந்து சேர்ந்துடும். அப்போ விளம்பரம் கொடுத்தா கண்டிப்பாக எல்லா ப்ராடக்ட்டும் எல்லா கடைகள்லையும் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ விற்பனை தயார் நிலையில் இருக்குதுன்னு மக்களுக்கு அறிவுறுத்தல், இது ஒரு நோக்கம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வாணிக பெயர், அதாவது கமர்ஷியல் நேம்ஸ், அவனோட பிஸ்னஸ் நேம்ஸை வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுறான். இப்போ குமரன் சென்னை சில்க்ஸ், குமரன் தங்க மாளிகை வந்து சென்னை சில்க்ஸ், சென்னை சம்திங் நேம் சேஞ்ச் பண்ணாங்க இல்லையா, குமரன் தங்க மாளிகை, அந்த மாதிரி. சென்னை சில்க்ஸ் வந்து குமரன் சில்க்ஸ்னு இருந்துச்சு, இப்போ சென்னை சில்க்ஸை மாற்றிட்டாங்க. அப்போ வந்து ஒரே நேம் 2 பேர் இருக்கிறனால அந்த நேம் சேஞ்ச் பண்ணாங்க. அப்போ விளம்பரம் மூலமாக தான் அது நமக்கு தெரிய வந்தது இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் புதிய பொருள் ஒன்று, அதாவது நியூவாக ஒரு பொருள் லான்ச் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெட்டால் சோப்லேயே பார்த்திங்கன்னா நிறையா மாம்ஸ் டெட்டால் இந்த மாதிரிலாம் வந்துச்சு இல்லையா. அப்போ நியூவாக ஒரு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை தெரிவிக்கணுனாலும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களோட நோக்கத்துக்கு இது ரொம்பவும் உதவுது. அதாவது யாரோட நோக்கத்துக்கு, தொழிலாளர்கள், அதாவது முதலாளிகள், தொழிற்சாலைகளில் முதலாளிகளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக பொருள் பற்றிய செய்தியை சில்லறை வணிகர்களிடையே பரப்பி, அதாவது ரீட்டைலர்ஸ், நம்ம முக்கியமாக எல்லா கன்சியூமரும் எங்கே போய் வாங்குகிறோன்னா ஃபேக்ட்ரிலையா இல்லை, ஹோல்சேலர்லையா இல்லை, எங்கே போய் வாங்குகிறோம், நியர்பை ஷாப், அதாவது பக்கத்தில் இருக்கிற கடைகளில் தான் நம்ம வாங்குகிறோம். அதுதான் ரீட்டைலர் ஷாப், அதாவது சில்லறை வியாபாரிகள். அப்போது அவங்களுக்கு முதல் வந்து பரப்பணும். அதாவது அவங்களுக்கு என்ன நியூஸோ அதை வந்து அவங்க எங்கே போய் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேலர் எங்கே போய் வாங்குறாங்க, ஃபேக்ட்ரியில். அப்போ ஹோல்சேலர்கிட்ட போய் சில்லறை வியாபாரிகள் வாங்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு பல்கியாக இவங்களும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பொருட்கள் வாங்கிட்டு வந்து சிங்கிள் ப்ராடக்டாக அவங்க விற்பாங்க. சரியா? அப்போது விற்பனையாளர்களுக்கு இது ரொம்பவுமே உதவும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நுகர்வோரின் ஆற்றப்படும் தொண்டு பற்றி அறிவித்தல். கன்சியூமருக்கு இந்த பொருள் வாங்கினா என்னெல்லாம் சர்வீஸு, என்னெல்லாம் யூசேஜ் அப்படிங்கிற மாதிரி நம்ம தெரிவிக்கணும். எப்படின்னா ஆட் மூலமாக தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஐசி கம்பெனி, எல்ஐசி பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டிங்கன்னா இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு வந்து ஆடில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் கம்பெனிக்கு நற்பெயர் ஈட்டுதல், குட்வில்லை சம்பாதிக்கணும். இந்த மாதிரியெல்லாம் செஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் வந்து நல்லபடியாக கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு குட்வில்லை நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சந்தையில் நிறுவனத்தின் பங்கை, மார்க்கெட்டில் நம்மளோட ஸ்டேட்டஸை ஹைஃபை பண்ணிக்கணும், அதாவது ஹையர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க, ஹை பண்ணிக்கணும் அப்படின்னு. அதனால் விளம்பரம் வந்து குவாலிட்டியாகவும் மக்களை வந்து ஈர்க்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளோட மார்க்கெட் லெவலை நம்ம ஹை பண்ணிக்கணும், அதாவது அதிகமாக பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நுகர்வோரின் வாங்கும் நோக்கங்களின் மாறுபடுதல், அதாவது பொருட்களுக்கு இந்த விளம்பரம் பார்த்தா வாங்குற மாதிரி அந்த மாதிரி விளம்பரம் அட்ராக்டிவாக இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள அடிக்கடி பயன்படுத்தும் விதமாக தூண்டுதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் வாங்குறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்பூன் ஃப்ரீ குடுத்துடுறாங்க. அந்த ஸ்பூன் வந்து சின்னதாவா, பெருசாவா அப்படிங்கிற மாரி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்கெட்டிங் மைண்ட். பெரிய ஸ்பூனா போட்டா, நம்ம என்ன பண்ணலாம், ஹார்லிக்ஸ் சீக்கிரம் தீந்துரும். மறுபடியும் அவங்க ஹார்லிக்ஸ் வாங்குவாங்க. அந்த மாரி ஐடியாஸ்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி. மத்தபடி நெறைய வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மழைக்காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு தேவையான ஹக்கீஸ் விளம்பரம், இந்த மாரி நெறைய இருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி மக்கள அடிக்கடி பயன்படுத்தும் விதமா ஒரு ப்ராடக்ட்ட அடிக்கடி அவன் விளம்பரம் குடுத்துட்டே இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சில்லறை விற்பனை நிலையங்கள்ல எண்ணிக்கையை அதிகப்படுத்துதல், அவர்களின் தரத்தை உயர்த்துதல். சில்லறை வியாபாரிகள்ல பார்த்தீங்கன்னா, அங்கங்க பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஷோரூம்லயே பார்த்தீங்கன்னா, அங்கங்க வந்து ஃப்ளக்ஸ் மாதிரி வச்சுருவாங்க. ஓப்போ, விவோ அப்படிங்கிற மாரி பிராண்டட் அதோட ஃப்ளக்ஸ் வச்சுட்டாங்கன்னா, மக்கள் வந்து இந்த கம்பெனி சூப்பரா இருக்கும் போல, அத பார்த்து வாங்குறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க. அதுபோக உடனடியாக பொருட்களை வழங்குமாறு தூண்டுதல். அதாவது கண்டிப்பா எல்லா இடத்துலயும் டிமாண்ட் எல்லாம் எங்க இருக்குதோ அந்த இடங்கள்ல ஃபுல்லாவே நமக்கு சப்ளை பண்ணிருவாங்க மேனுஃபேக்சர் பண்றவங்க. அப்போ உடனடியா டிமாண்ட் எங்க கிடைக்குது டிமாண்ட் எங்க இருக்குதோ அங்க எல்லாமே ப்ராடக்ட் கண்டிப்பா அப்பயே உடனுக்குடனே கிடைக்கிற மாதிரி செய்வாங்களாம். அதுக்கப்புறம் புதிய சந்தைகளை அதாவது நியூ மார்க்கெட்ல லான்ச் பண்றது. சரிங்களா? அதாவது இந்த மார்க்கெட்ல நம்ம லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு மேனுஃபேக்சர் பண்றவங்க நியூ மார்க்கெட் லான்ச் பண்ணுவாங்களாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு வணிகத்த பெருக்குதல். இந்த ஆட் மூலமா நம்ம என்னது ஃபாரின் கமர்ஷியல வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிறது. புதிய நுகர்வோர்கள நம்ம வந்து வெளிநாட்டு பொருள் நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம எப்படி வந்து லைக் பண்ணி வாங்குறோம். கோகோ கோலா இந்த மாரி பிராண்டட் வந்து மத்த நாட்டுல இருந்த பொருள் வந்தாலும் நம்ம வந்து விரும்பி அத சாப்பிடுறோம். அந்த மாரி கவர்ந்து இழுக்கிறது தான் இந்த விளம்பரத்துக்கு நோக்கம் அப்படிங்கிறாங்க. அதுபோக தற்போதைய விற்பனைய வந்து தக்க வச்சுக்கணும். இப்போ விளம்பரம் ஹைஃபையா போயிட்டுருக்குன்னா, நெறைய அதுக்கும் மேல ஒரு விளம்பரம் குடுத்து, அத நல்லா நம்ம தக்க வச்சுக்கிற மாதிரி இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுபோக போட்டியாளர்களோட விற்பனை திட்டங்களை முறியடிக்கணும். அதாவது ஆப்போனன்ட் இப்போ கொக்கோ கோலானா பெப்சி இந்த மாதிரி கம்பெனி இருக்குல்ல, மாஸா இந்த மாரி ஆப்போனன்ட் இருப்பாங்க. அவங்கள வந்து திட்டமிட்டு இத விட நீ என்ன விளம்பரம் குடுக்குற? அத விட நான் ஹைஃபையா குடுப்பேன். அத விட சூப்பரா நான் குடுப்பேன். என்னோட விளம்பரம் அதிகமா பார்ப்பாங்க. அந்த மாதிரி நல்லா அட்ராக்டிவான ஒரு விளம்பரம் குடுக்கறது, இது வந்து இதோட நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அத தக்க வச்சுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, விளம்பர சாதனங்கள். ஆட் வந்து எது மூலமாலாம் குடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சாதனங்கள் அதாவது நம்ம அத வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி, சூஸ் பண்றதுக்கு முன்னாடி கன்சியூமரோட தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். விளம்பரத்துக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது மார்க்கெட்டோட லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கணக்குல எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி அத வந்து வெரைட்டியான டைப்ஸ் இருக்கு. அத என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்க்கலாம். விளம்பர சாதனங்கள் எப்படியெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணலாம்? எந்த விதமாலாம் குடுக்கலாம்? எவ்வளோ சாதனங்கள் இருக்கு? அத பத்தி நம்ம பார்க்கலாம். செய்தி அச்சகங்கள் அப்படின்னு என்னன்னா, நியூஸ் பேப்பர்ஸ். ஏராளமான மக்கள் வந்து படிக்கக்கூடிய நியூஸ் பேப்பரா இருக்கட்டும், ஓகே மேகசின் வீக்லி மேகசின், வார இதழ், மாத இதழ், இருவார இதழ், ஆண்டு இதழ், இந்த மாதிரி சிறப்பு மலர், ஸ்பெஷல் மேகசின் இந்த மாதிரி நிறைய மேகசின்ஸ் படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது புக்ஸ் படிக்கிறவங்க இருப்பாங்க. அது மூலமாக நம்ம விளம்பரம் கொடுக்கலாம். இந்த பிரிவின் இதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அதாவது இந்த புக்ஸு, நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாமே அச்சகங்கள், செய்தி அச்சகங்களில் இந்த பிரிவில் தான் வரும். இது மிகப்பெரிய அளவில் விளம்பரத்தை பயன்படுத்தும் சாதனங்கள். நிறைய பேருக்கு புக்ஸ் படிக்க ரொம்ப பிடிக்கும். மார்னிங் எந்திரிச்சோடனே நம்ம என்ன படிப்போம்? நியூஸ் பேப்பர் படிப்போம். ஒரு பேஜ் விடாமல் படிப்போம். அதில் ஏதோ ஒரு பேஜ் சம்திங் விளம்பர ஆட்ஸுக்கான ஒரு பேஜ் இருக்கும் இல்லையா? அதில் பார்த்திங்கன்னா நிறைய விளம்பர்ஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டா நம்ம அந்த ப்ராடக்ட் பற்றியும், நம்ம அந்த கடைகள் பற்றியும், அதோட பிராண்டட் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஒன் தான் செய்தி அச்சகங்கள், அதாவது நியூஸ் பேப்பர்ஸ் டைப்ஸ், அதாவது மேகசின், நியூஸ் பேப்பர், இது மூலமாக நம்ம விளம்பரத்தை டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது அடுத்தது பார்த்திங்கன்னா சுவரொட்டிகள்னால் தெரியும் இல்லையா? ஃப்ளக்ஸு, இந்த மாதிரி போர்டு, பலகைகள் மூலமாக, நோட்டீஸ் மூலமாக, அதாவது என்ன சொல்கிறது, பெரிய ஃப்ளக்ஸ் மாதிரி ஒட்டிடுவாங்க இல்லையா? பேனர், அந்த மாதிரி சுவரொட்டிகள், விளம்பர பலகைகள், அலங்கார மின்விளக்குகள், பலூன்கள். பார்த்திங்கன்னா நகைக்கடையிலாம் பலூன் விட்டுருப்பாங்க. அதில் லைட் எரியும். அதில் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜான்சன் பலூனில் பார்த்துருக்கீங்களா? அப்போல்லாம் இருந்துச்சு. ஓகேவா? பலூனில் கட்டியும் இருக்கும். இப்போ கூட இருக்கும். சம்டைம்ஸ் வைப்பாங்க இந்த ஜுவல்ஸ் கடையில். அந்த மாதிரி பலூன்ஸ், ஜோயாலுக்காஸ், ஜான்சன் இந்த மாதிரி லைட் எரிஞ்சு அதோட பிராண்ட், அந்த பேரோட நேமோட பேர் வச்சு அவங்க வைப்பாங்க. சரிங்களா? பட்டங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது தான் சுவரொட்டிகள். இது மூலமாக இதுக்கு கீழே வரும். இந்த தலைப்பின் கீழே வரக்கூடியது தான் இதெல்லாமே. அடுத்தது பார்த்திங்கன்னா விளம்பர பிரசுரங்கள்லாம் இன்னும் துண்டு பிட் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? வீடு வீடாக போய் நோட்டீஸ்லாம் கொடுப்போம் இல்லையா? ஆஃபர் போட்டிருக்கோம் வந்து வாங்குங்க அந்த மாதிரி. ஓகேவா? துண்டு பிரச்சாரங்கள், அஞ்சல் அட்டைகள், சுற்றுக்கடிதங்கள், அதாவது கிரீட்டிங்ஸ் இந்த மாதிரிலாம் அனுப்புவோம்.
பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல்ஸ்க்கு கடைக்கு போனோன்னா அட்ரஸ் வாங்கிக்குவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணிங்கன்னா நியூ இயர்க்கு ஆஃபர் போட்டிருக்கோம் வந்து வாங்குங்க, வந்து விசிட் பண்ணி பாருங்கங்கிற மாதிரி அட்ரஸ்க்கே நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நேர்முக அஞ்சல் இந்த மாதிரி விளம்பரங்கள் வந்து இந்த மாதிரி கூட இருக்கும். இந்த விளம்பர பிரசுரங்கள் இந்த தலைப்பு கீழே இதெல்லாமே அடங்கும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வானொலி விளம்பரம், அதாவது இன்னும் ஆல் இண்டியா ரேடியோலாம் சொல்லுவோம் இல்லையா, அகில இந்திய வானொலி வர்த்தக ஒலிபரப்பு. இதை ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியோ தான், இப்போ பார்த்தீங்கன்னா எஃப்எம் இந்த மாதிரி இது மூலமாக வந்து வானொலி விளம்பரங்கள் சரக்கு பற்றிய செய்திகள் பேச்சு வடிவத்தில் இருக்கும். அதாவது ஸ்பீக்கிங் ஓரலாக சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி எஃப்எம்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா, ஓரலாக பாடல் வடிவத்திலையும் ஓரலாக பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன பாட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா சிந்தால் சோப்புக்கு ஒரு இருக்கும் இல்லையா பாட்டு இருக்கும், அந்த மாதிரி பாட்டு வடிவமாகவோ அதர்வைஸ் என்ன ஓரலாகவோ நம்ம சொல்லக்கூடியது தான் வானொலி விளம்பரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி விளம்பரம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நமக்கு தெரிஞ்சது ரொம்ப ஈஸியானது கூட. டிவி விளம்பரம். சரிங்களா? இது வந்து அமெரிக்காவில் பெரிதும் பிரபலமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி விளம்பர சாதனம் அதிக அளவில் பயன்படுத்தப்படவில்லை. அதாவது இன்னும் அமெரிக்காவில் இது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, ஆனால் இந்தியாவில் வந்து அதிகமாக பயன்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஆனாவும் இந்தியாவில் விட அமெரிக்கா தான் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா திரைப்பட விளம்பரம். இந்தியாவில் திரைப்படங்கள் சிறந்த விளம்பர சாதனங்களாக செல்வாக்கு பெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தொலைக்காட்சியை போன்று இயங்கி செவிவழி செய்தியோடு காட்சி மூலம் விளம்பர செய்திகள் தெரிவிக்கப்படுவதால் நுகர்வோரின் உள்ளத்தில் விளம்பரம் நன்கு பதிகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தேட்டர் போகிறோன்னா அது படம் போடுறதுக்கு முன்னாடி நிறைய விளம்பரங்கள் போட்டிருப்பான் இல்லையா, அந்த மாதிரி. சரியா? அப்போ மனதிற்கு, அதாவது செவி மூலம் ஒளி மூலம் நம்ம காதால் கேட்டு கண்ணால் பார்த்து மனதால் நம்ம அதை வந்து உணர்றோம். அப்போ நமக்கு நல்லாவே அது வந்து ரிஜிஸ்டர் ஆயிடுது, பதிவாயிருது அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா சாளர காட்சி. சில்லறை விற்பனையாளர்கள் தமது கடைகளில் முகப்பில் அப்படின்னு என்ன அர்த்தம்னா சின்ன சின்ன ரீட்டெய்லர், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லையா, மொபைல் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா வெளியே போர்டு ஓப்போ விவோ அப்படின்னு நல்லா கலர்ஃபுல்லாக லைட் எரியிற மாதிரி, இன்னும் ரேடியமில் நல்லா லைட் எரியிற தூரத்துலேருந்து பார்த்தாலே தெரியிற மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வச்சுக்கிறது, தமதோட பொருள் வந்து பார்வையாக இருக்கிறதுக்காக இதை வச்சுருப்பாங்க. சரிங்களா? இதனை சாளர காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா ரோட் மேலேயே வச்சுருப்பாங்க ஓப்போ விவோ இந்த மாதிரிலாம் அப்படி 3Dயில் வச்சுருப்பாங்க. அப்போது புறக்காட்சி அணி இதை தான் நம்ம வந்து அப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதே போன்று கடையின் உட்புறத்தில் பண்டங்களை நல்ல முறையில் அடுக்கி மின்விளக்குகளின் உதவியால் அழகுபடுத்தலாம். அதாவது நல்ல கடையில் பொருட்களை வந்து நல்லா அழகுபடுத்தி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, அழகுபடுத்தி வச்சா அது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பொருட்காட்சி எக்ஸிபிஷன். உலகத்தில் எங்கேனாலும் நிறைய பரவலாக நடக்கக்கூடியது எக்ஸிபிஷன். இந்தியாவில் குறிப்பாக இந்த விழாக்காலம் ஃபெஸ்டிவல் டைம்ஸ் வந்து எக்ஸிபிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பொழுதுபோக்கு நோக்கமாக கொண்டு நடத்தப்பட்டாலும் இதில் வந்து விளம்பரம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளம்பர நகல், அதாவது சரக்குகளை பற்றி பொதுமக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து விளம்பரத்தோட ஜெராக்ஸ் வந்து மாதிரி எடுத்து விளம்பரப்படுத்தலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது சரக்கோட தன்மை, நுகர்வு எத்தனை பேர் இதை வந்து ரொம்பவுமே பிடிச்சி போய் வாங்குறாங்க, நிறைய பேர் இதை பிரபலமாக போயிட்டுருக்கு, விளம்பர சாதனத்தோட தன்மை, விளம்பரத்தின் நோக்கம் ஆகியவற்றை பொறுத்தே விளம்பர நகலின் தன்மையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிறந்த விளம்பர நகல் கீழ்கண்ட சிறப்பியல்புகளை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு விளம்பர நகல் அப்படின்னா, அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஜெராக்ஸ் அப்படின்னா கவனம் ஈர்க்கும் தன்மை, மக்களோட கவனம் இதில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கருத்து தெரிவிக்கும் தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நினைவில் நிறுத்தும் தன்மை, நமக்கு எப்பயுமே அதை பார்த்தா அப்படியே அட்ராக்டிவாக இருந்து நமக்கு எப்பயுமே ஞாபகம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ட்ரஸ்ட்ஃபுல், அதாவது நம்பிக்கையூட்டும் தன்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உணர்ச்சிகளை தூண்டும் தன்மை, இந்த ப்ராடக்டை வாங்கணுங்கிற மாதிரி எண்ணம் வந்து நமக்கு தூண்டணும். பயிற்றுவிக்கும் தன்மை, இயல்புணர்வுகளை தட்டி எழுப்பும் தன்மை, இந்த மாதிரி நமக்கு வந்து ரொம்பவுமே இந்த மாதிரி தன்மைகளெல்லாம் அவங்கள உருவாக்கும் விதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கன்சியூமரோட ரைட்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம சில நேரங்களில் தாமதமான அல்லது தரம் குறைந்த சேவைகளை பெற வேண்டி நிர்பந்தத்திற்கு ஆளாக்கப்படுகிறோம். அதாவது எல்லாமே குவாலிட்டியாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடையாது. ப்ராடக்ட் நமக்கு வந்து என்னது குவாலிட்டி இல்லாமல் தான் கிடைக்கும். இது போன்ற நெருக்கடி காலங்களில் வணிக பிரச்சனைகளை எப்படி வந்து கன்சியூமர்ஸ்னால் நம்ம தான் தரமில்லாத பொருட்களை நம்ம கன்சியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான ரைட்ஸ் இருக்குது. அதை எப்படி வந்து உரிமைகளை எப்படி அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியங்கிறாங்க. நமக்கான ரைட்ஸை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியங்கிறாங்க. சரிங்களா? அப்படி என்ன நமக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னா பாதுகாப்பு உரிமை இருக்குது, நமக்கான பாதுகாப்புக்கான ரைட்ஸ் இருக்குது.
தகவல் பெறும் உரிமை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கால் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்பெனி, அதாவது நம்ம கால், அதாவது அவங்க கம்பெனியோட காலே கொடுத்துருப்பாங்க, அதாவது வெரிஃபை பண்ணுறதுக்கும் அதர்வைஸ் ப்ராடக்ட்டை வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா சொல்கிறதுக்கும் இருக்கும். அந்த மாதிரி தகவல் அந்த ப்ராடக்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நம்ம கால் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தகவல் பெறும் ரைட்ஸும் இருக்குது. நம்ம ஒரு ப்ராடக்ட்டை இதுதான் பிடிக்கும், அவங்க கம்பல் பண்ண முடியாது கன்சியூமரை, நம்மளோட தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு இண்டிபெண்ட் ஃப்ரீடம் இருக்குது நமக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தனித்துவமான ஒரு பிரதிநிதித்துவ உரிமை இருக்குங்கிறாங்க. அது ஓகே, நம்ம விருப்பப்படதை நம்மளால் வாங்க முடியும். அப்புறம் குறைத்தீர்க்கும் உரிமையும் நம்மகிட்ட இருக்குது. அது போக நுகர்வோர் கல்விக்கான உரிமையும் நமக்கு இருக்குது. சரிங்களா? அதாவது நம்ம வந்து கன்சியூமர் ஸ்டடீஸ், நமக்கு வந்து நம்மளோட உரிமைகளை எப்படி நம்ம கற்றுக்கணுங்கிற உரிமையும் இருக்குது. அதுக்கப்புறம் சுகாதார சுற்றுச்சூழலுக்கான உரிமை இருக்குது. என்வரான்மெண்ட்டில் நம்ம எப்படி வச்சுக்கணுங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் உரிமை இருக்குது அப்படிங்கிறாங்க. அடிப்படை தேவைகளுக்கான உரிமையும் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நுகர்வோர் பாதுகாப்பிற்கான அரசினால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கீழ்கண்ட இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். கவர்மெண்ட் வந்து கன்சியூமருக்கு பாதுகாப்புக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் 2 பிரிவாக பிரிச்சுக்கிறாங்களாம். அது பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்குமுறைகள் அல்லது அரசு சட்டங்கள், அரசு ஒழுங்கியக்கி ஏஜென்சிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2 வழியாக நம்ம வந்து அரசு வந்து நம்மளை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அது அடுத்தது பார்த்திங்கன்னா பிற சட்டங்கள். உணவு கலப்பட சட்டம், தடுப்பு சட்டம் 1954. இதெல்லாமே ஒன் வேர்டில் கேட்கலாம். அதாவது நமக்கு பிஜிடிஆர்பியில் கண்டிப்பாக இதெல்லாம் கேட்கலாம். உணவு கலப்பட தடுப்பு திட்டம் எப்போனா 1954. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சிம்பிள் போட்டு வச்சுக்கோங்க. விவசாய உற்பத்தி தரப்படுத்துதல் மற்றும் வாணிப சட்டம் 1937. இந்திய மருத்துவ குழு சட்டம் 1956. அத்தியாவசிய பண்டங்கள் சட்டம் 1955. மோட்டார் வாகன சட்டம் 1988. எடை மற்றும் அளவுகள் தர நிர்ணய சட்டம் 1976 மற்றும் எடை மற்றும் அளவுகள் நிர்ணய விதி 1977. இந்த சட்டங்கள் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7th ஒன் பார்த்திங்கன்னா மருந்து மற்றும் ஒப்பனை பொருட்கள் சட்டம் 1940. தமிழ்நாடு வைப்பாளர் நல பாதுகாப்பு சட்டம் 1997. தமிழ்நாடு பரிசு திட்ட சட்டம் 1979. விதைகள் சட்டம் 1966. உரம் கட்டுப்பாடு ஆணை 1985. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005. இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா தற்கால விளம்பரங்கள். இப்போ ரீசெண்டாக விளம்பரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இணையம் மூலமாக இருக்குது, அதாவது இன்டர்நெட் மூலமாக இருக்குது. இணையமானது உலகளாவிய விதத்தில் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட வளைவு மையம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இதில் கோடிக்கணக்கான கழகங்களும் அரசு நிறுவனங்களும் தனியார் வலையமைப்பு வெப்சைட் நிறைய இருக்குது. பெரும்பாலும் இந்த வலையமைப்புகளில் உள்ள கணிப்பொறிகளில் இணையதள பக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறாங்க. வெப்சைட் நிறையா இருக்கும், இதில் நம்ம நிறைய வந்து விளம்பரங்களை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இணையதளத்தில் 3 முக்கியமான வலையமைப்பு வகைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா உள் இணையம், புற இணையம், இணையதளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இணைய தொழில்நுட்பங்கள் பழமையான சந்தையிடுகையை எவ்வாறு மாற்றியுள்ளன, அதாவது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டை எப்படி வந்து மாற்றிருக்காங்கன்னா காலத்தை சேமிக்கின்றன, அதாவது வீண் விரயம் இருக்காது, இதில் வந்து ஸ்பீடாக போகும் விளம்பரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக பரந்த அறிவை அளிக்கின்றன. இதுவும் அந்த விளம்பரம்னா டிவி மூலமாகவோ அதை மற்ற மூலமாகவோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் பற்றி தான் கொஞ்சம் ப்ரீஃபாக இல்லாமல் ஷார்ட்டாக இருக்கும். ஆனால் இணையம் மூலமாக நம்ம போகும்போது நிறையா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ப்ராடக்ட் பற்றி தட்டினா போதும், அந்த ப்ராடக்ட் என்னது, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? மெரிட் டிமெரிட் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுபோக சக்தியை விற்பனையாளரிடம் இருந்து வாங்குபவரிடம் மாற்றுகிறது. அப்போ அந்த பொருட்கள் விற்கிறான் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குகிறோம், சம்படிஸ் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னா அதை பற்றி நம்ம சர்ச் பண்ணுவோம். வெப்சைட் இப்போ கூகுளில் போய் பார்த்தா நமக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் என்ன, இதோட பெனிஃபிட் என்ன, இதோட எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்போ நமக்கு வந்து நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியே இது கொடுத்துருது. அதுக்கப்புறம் இடைவெளியை நிரப்புகின்றது. பல பிரிவுகளின் மீது கவனம் செலுத்த வகை செய்கிறது. அதாவது இதுதான் பார்க்கலாமா, இதே ப்ராடக்ட் வேறு கம்பெனி இருக்கான்னு பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோண்டும். அப்புறம் அறிவு சார்ந்த மூலதன விதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு நம்மளோட மைண்ட் செட்டப்பில் அது வந்து நல்லதாக பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வாங்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு மூலதனமான ஒரு விதியாக தான் இது செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட நமக்கு யூனிட் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. யூனிட் 2 வந்து சின்ன ஒரு யூனிட் தான், அதை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதோட அடுத்த செஷன் நம்ம யூனிட் 3 பார்க்கலாம். கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.